என்னப்பா என்ன? எனக்கு யாரோ என்னமோ பண்ணிட்டாங்கண்ணே. உனக்கா? உனக்கு போன யாருப்பா பண்ண போறா? அதெல்லாம் இருக்காது. எதுவும் அறிகுறி தெரியுதாப்பா? சரிப்பா. என்னப்பா இப்படி ஒருத்தன் சட்டையை மாற்றிக்கிட்டு கையிலையெல்லாம் மடிச்சு கட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு அறிகுறி தனியாக வேறு தெரியணுமா? உனக்கு யாருப்பா பண்ண போறா? கன்ஃபார்மாக யாரோ பண்ணிட்டாங்க. எப்படி சொல்ற? எனக்கு யாரோ பண்ணிட்டாங்கண்ணே. கடையெல்லாம் சுற்றுது, ராத்திரியெல்லாம் அப்படியே யாரோ என் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அப்படியே கிழிச்சு விடுற மாதிரி இருக்கு. வயிறு நகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே கை இவ்வளோ நீளத்துக்கு நகம் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு அப்படியே வயிற்று மேலே உட்காந்துக்கிட்டு பிரிச்சு உள்ள இறங்கிருச்சுனே. அப்புறம் என்ன ஆச்சு? அப்படியே எட்டி மிதிச்சேன் பாரு, போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு யாரும் என்னமோ பண்ணிட்டாங்கன்னு. தம்பி, உனக்கு யாரும் எதுவும் பண்ணலப்பா. நீ கடவுளோட புள்ள. தைரியமா இரு. என்னப்பா? நான் தான் கடவுளோட புள்ள இல்ல. அப்புறம் யாருன்னு எனக்கு என்னமோ பண்ணா? யாரும் பண்ணலப்பா, நான் தான் உனக்கு பண்ணேன். நீதான் பண்ணி? ஆமா. ஏன்னு எனக்கு இப்படி பண்ண? என்ன பொறுப்பைப்படுத்துறேன், என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறியே. ஏன் நான் தான் பண்ணிவிட்டேன். எல்லாம் சரியாயிரும் போ. எனக்கு பண்ணி விடுற அளவுக்கு நீ விவரமாயிட்டியா? பேச்சுக்கு தரா சொன்னேன். அதெல்லாம் சரியாயிரும் போப்பா. பண்ணணும். நான் சட்டையை மாற்றி போட்டுக்கனா அதே மாதிரி நீ பனியை மாற்றி போட்டுக்கிட்டு போ. மாற்றி போட முடியாதுப்பா. மாற்றி போட்டோம்னா ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மாற்றி போடு. பத்தியா? ஆமாம், ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி நீ போ. டேய், பயந்துட்டியா? சும்மா செக் பண்ணி பார்த்தேன், ஆளு தெளிவா தான் இருக்கியா, இல்லை பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு. இந்த பயம் பயப்படுற, இருந்தாலும் தெளிவா தான் இருக்க. போ, ஓடு.